அனைவருக்கும் வணக்கம். கடவுளை கண்டால் காண விழைவதை விட கேட்க விழைகிறேன் கேள்விகள் சில. கடவுளே, நீதான் இந்த உலகத்தை படைத்தாய் என்கிறார்கள். அப்படி இருக்கையில் இந்த மனிதரினுடைய மனதிற்குள் இந்த சாதி பேதத்தை ஏனப்பா புகுத்தினாய்? தனி மனிதரினுடைய சிந்தனையில் சுயநலத்தை ஏனப்பா புகுத்தினாய்? மனிதர் நோக மனிதர் பார்க்கும் அவளும் இனியுண்டோ என்ற வசனம் இன்றைக்கு மனிதரை நோக வைத்து பார்ப்பதே மனிதன் என்று ஆகிவிட்டது. இந்த மக்களையெல்லாம் படைத்த நீயே சோதனை என்ற பெயரில் நல்லோரை வேதனைப்பட செய்து தீயோருக்கு தண்டனைகள் தருவதில் தாமதமாக்கி வழங்குகிறாயே, இது என்ன நியாயம்? எல்லாம் அவன் செயல் என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து எல்லாம் முன்வினையினுடைய பாவ புண்ணிய செயல் என்று கூறுகிறார்கள். இது எல்லாம் நியாயமா? தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அடித்திடுவோம் என்றான் பாரதி. அந்த பாரதி பிறந்த இந்த ஒரு திருநாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 5 வயது சிறுவன் பசியால் இறந்திருக்கிறான். அப்படி இருக்கையில் அவனுடைய மரணமும் பாவ புண்ணிய கணக்கில் சேருமா என்ன? உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே என்பார்கள். அதை கூறியவர் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். அந்த பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனுடைய பார்வையில் எந்த ஒரு பொருளையாவது எந்த ஒரு உதவியாவது செய்து கல்வியை பெற வேண்டும் என்பதுதான். அப்படி இருக்கையில் இன்றைக்கு நிலை அப்படியா இருக்கிறது? ஒரு கல்வியை பெறுவதற்கு பல ஆண்டு காலம் உழைக்கிறோம், ஆனால் நமக்கு பிடித்த கல்வியை நம்மால் தேர்வு செய்ய முடியவில்லை. ஒவ்வொரு துறைக்கும், அதாவது ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு தெய்வத்தை பகுத்து வழிபடுகின்ற மரபு நம்மிடையே இருக்கிறது. கல்விக்கும் ஒரு கடவுளை வைத்திருக்கிறோம். ஆனால் கல்வி தகுதி உடைய ஒரு நபருக்கு அந்த கல்வி எளிதாக அந்த கடவுள் வழங்குவது கிடையாது. எல்லா பொருளையும் கேட்டுதான் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தை படைத்த இறைவனே அழிந்து போகட்டும் என்று வள்ளுவன் கூறுகிறார். இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். கேட்டுதான் எல்லா பொருளையும் நாம் பெற வேண்டுமாயின் இந்த உலகம் அழிந்து போகட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.